ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு சண்டே என்ன சமையல்னு பார்க்கலாமா? சண்டே சாம்பார் பொடி அரைச்சேன். அதனால சாம்பார் தான் மெயின் ஐட்டம். அப்புறம் பிட்டர் கோட் ஃப்ரை. சாம்பாருக்கு மஞ்சள் பூசணி, அவரைக்காய், அவரைப்பருப்பு, துவரம் பருப்பு எல்லாம் நல்லா உப்பு, காரப்பொடி போட்டு புளி ஊற்றி வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ நான் அரைச்சி வச்ச பொடியோட தேங்காய் கொஞ்சம் சேர்த்து மழமழன்னு அரைச்சிக்கிறேன். அரைச்சதை இப்போ மறுபடியும் அந்த வேக வச்ச காய்கறிகளோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துண்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதி வந்த பின்ன தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கிறேன். தாளிப்பு கரண்டி போட்டுண்டாச்சு. அதில தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். நீங்க நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எந்த எண்ணெய் வேணா ஊத்திக்கலாம். ஐ ப்ரிஃபர் டுடே பிகாஸ் இது நல்லாருக்கும் இந்த மஞ்சள் பூசணிக்கு. தேங்காய் எண்ணெய், கடுகு, பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை. இத எல்லாத்தையும் போட்டு நல்லா சொடக்க அ தாளிப்பு ஊத்தியாச்சு. தாளிப்ப ஊத்தின பின்ன சாம்பார குப்புன்னு போட்டு மூடி வச்சாக்கா சாம்பார் ரெடி. நவ் இப்ப காய்க்கு. அ பாவக்காய நானு பிரஷர் குக் பண்ணின்ட்டேன். தண்ணி தெளிச்சு, உப்பு போட்டு நான் பிரஷர் குக் பண்ணிட்டேன். இப்ப கடாய போட்டுண்டாச்சு. எல்லாம் வறுக்கிற சாமான்லாம் போட்டுண்டாச்சு. இத பாருங்க காய எடுத்து இப்ப நானு அதுல போட்டுக்க போறேன். காய்க்கு டாப்பிங் குடுக்கறதுக்கு புளி, தனியா பவுடர், காரப்பொடி, அ உப்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சுட்டு பாருங்க இப்படி தூவி புதுந்துண்டுரும் இந்த புளி கூட. போட்டு நல்லா சுழண்டா வந்து ஒரு ஸ்பூன் நானு வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு பாருங்க இன்னைக்கு அருமையான சமையல் ரெடி. சாம்பார் அண்ட் பொரியல் ரெடி.